நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.3ல 6th கொஸ்டின் செகண்ட் ரோமன். இப்போ தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம். அதில் என்னென்னா நம்ம அதாவது ஒரு ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் சொல்லியிருந்தேன். கியூபிக் ரூட்டில் சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சி அதுக்கு ஆன்சர் 0 வந்துச்சுன்னா நம்ம அது ரூட்டுன்னு எடுத்து 1 வந்து ஒரு ரூட்டுன்னு சொல்லியிருப்போம். இப்போ இதில் சம் பண்ணி பாருங்கள். 8 - 2 என்ன வரும்? 6. 6 - 7 என்ன வரும்? -1. 3 - 2 என்ன வரும்? ஆன்சர் 2ன்னு வந்துடும். ஸோ நம்மளுக்கு இதில் வந்து 0 வராது. வேணால் நீங்கள் போட்டு பாருங்கள். இது 8 -2 -7 +3ன்னு இருக்குது. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். -9 வரும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ண வரும் 11 வரும். 11 - 9 1 வரும். ஆன்சர் 2ன்னு வரும். நம்மளுக்கு 0 வந்தால் தான் 1 வந்து ஒரு ரூட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த மெத்தட் இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாம். இப்போ இதில் என்ன செய்யலாம்னா ஃபஸ்ட்டு சொல்யூஷன் கிவன் ஈக்குவேஷன் என்னவோ அதை எழுதிக்கோங்க. 8x³ - 2x² - 7x + 3 = 0. இப்போ நம்மளுக்கு சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் வந்து பண்ண முடியாது. அது 0 வரலை. அதனால் நம்ம என்ன செய்யறோம்னா சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆட் ஆர்டரும் ஈவன் ஆர்டரும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆட் ஆர்டர் equal to sum of the coefficient of even order. இந்த ரெண்டுமே என்ன செய்ய போகிறோம்? ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த ரெண்டு செக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் 1 போல் வந்துச்சுன்னா -1 வந்து ஒரு ரூட்டாக இருக்கும். இப்போ சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆட் ஆர்டர் பாருங்கள். அதாவது கான்ஸ்டன்ட் எக்ஸு x² x³ எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு இது 1 ஆடு, இது செகண்ட் ஈவன், அடுத்து தேர்டு வந்து என்னது ஆடு, இது வந்து என்னது ஈவன். இப்போ ஆட் ஆர்டரில் என்ன இருக்குது? 8. அடுத்து ஆட் ஆர்டர் என்ன இருக்குது? -7 ஈக்குவல் ஆட் ஆர்டர் இங்கே ஃபஸ்ட் ஈவன் ஆர்டர் என்ன இருக்குன்னு பாருங்கள். -2. இங்கே ஈவன் ஆர்டர் +3 இருக்குது. ஓகேவா? அப்போ 8 - 7 ஆனது 1. 3 - 2 எவ்வளவு? 1. அப்போ நம்மளுக்கு ரெண்டுக்குமே ஆன்சர் 1 1 ஈக்குவலாக வந்துடுச்சு. இந்த ரெண்டும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னது x = -1 வந்து ஒரு ரூட்டுன்னு எழுதணும். சரியா? இப்போ நம்மளுக்கு இப்போ எப்படி எழுதிக்கலாம்? therefore x = -1 is a ஒரு ரூட். ஓகேவா? இஸ் a ரூட். அப்போது நம்ம அடுத்து என்ன செய்யலாம்? யூஸிங் சிந்தட்டிக் டிவிஷன். போன கொஸ்டின் எப்படி எழுதணுமோ அதே மாதிரி தான். அதில் வந்து 1 வந்து ஒரு இதாக வந்துச்சு. நம்ம அதுக்கு என்ன செஞ்சோம்? சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் மட்டும் ஆட் பண்ணோம். அது 0 வந்துச்சு. x = 1 ஒரு ரூட்டுன்னு சொல்லிட்டோம். இப்போ சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆட் ஆர்டரும் சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈவன் ஆர்டரும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ x = -1 வந்து ஒரு ரூட்டு. ஓகே, இப்போ யூஸிங் சிந்தட்டிக் டிவிஷனை யூஸ் பண்ணுவோம். யூஸிங் சிந்தட்டிக் டிவிஷன். இப்போ நம்ம இதில் உள்ள கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக நம்மளுக்கு இருக்குது. கான்ஸ்டன்ட் எக்ஸு x² x³ இதில் எதுவும் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இடையில 0 சேர்க்க வேண்டாம். 8 - 2 -7 -3 அந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? எடுத்து எழுதிக்கலாம். 8 - 2 -7 3. இப்போ நம்மளுக்கு எது ஒரு ரூட்டாக கிடச்சிருக்கு? -1 வந்து ஒரு ரூட்டாக கிடச்சிருக்கு. அந்த -1 எழுதிக்கோங்க. இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். எடுத்தோன்னு 0 போட சொல்லியிருக்கேன். 8 + 0க்கு வேல்யூ 8. 8 × -1 எழுதலாம். -8ன்னு எழுதுவோம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? -10. ஏன்னா ரெண்டுக்குமே மைனஸ் சிம்பிள். ரெண்டுக்குமே ப்ளஸ்னாலும் ஆட் பண்ண தான் செய்யணும். ரெண்டுக்குமே மைனஸ்னாலும் ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடணும். அதுக்கப்புறம் -10 × -1 மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 10 × 1 10. இப்போ 10லேருந்து 7 மைனஸ் பண்ண என்ன வரும்? 3 வரும். 3 × -1க்கு வேல்யூ -3. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண ஆன்சர் என்னது? 0. இப்போ நம்மளுக்கு எடுத்துருக்க அந்த கண்டுபிடிச்ச அந்த x = -1 ரூட் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ இது என்ன எழுதுவோம்? கான்ஸ்டன்ட்டு எக்ஸு x² எழுதுவோம். அப்போ என்ன எழுதலாம்? ஈக்குவேஷன் 8x² - 10x + 3 = 0. இதை நம்ம ஃபேக்டர் பண்ணணும். எப்படி பண்ணுவோம்? 8 3 மல்டி பண்ணால் 24. இந்த 24 ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். எப்படி பிரிக்கலாம்? 6 × 4ன்னு பிரிக்கலாம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 10 வந்துடும். ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும்? -10 வேணும். அதனால் ரெண்டு பக்கம் என்ன செய்கிறோம்? மைனஸ் போட்டுக்கிறோம். இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது? 8x இருக்குது. அப்போ இங்கே என்ன செஞ்சுக்கோங்க? 8x -4ன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? கிடச்சிருக்க வேல்யூ என்ன எழுதிக்கலாம்? இங்கே 8x, இங்கே 6 -6ம் -4 வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சேர்க்க போகிறோம்? இந்த 8xஐ சேர்க்க போகிறோம். ரெண்டுலேயும் சேர்த்தாச்சு. இப்போ ஃபேக்டர் என்ன? 8x - 6 × 8x - 4 = 0ன்னு எழுதலாம். அடுத்து என்ன எழுதுவோம்? 8x - 6 = 0ன்னு எழுதுவோம்.
அல்லது 8x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 எழுதுவோம். அடுத்து 8x ஈக்குவல் டு மைனஸ் 6 ரைட் சைடு வந்தால் ப்ளஸ் 6. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 8x மைனஸ் 4 ரைட் சைடு வந்தால் என்னது ப்ளஸ் 4. இப்போ நம்மளுக்கு எக்ஸுக்கு தான் வேல்யூ வேணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 6 பை இது மல்டிப்பிளாக இருக்குது என்னவா மாறும் டிவைடாக மாறும். அதே மாதிரி இங்கே என்னது எக்ஸ் ஈக்குவல் டு 4/8. இப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 4 is 4, 2 4s are 8. இங்கேயும் 2ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 3 2s are 6, 4 2s are 8. அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ என்னது எக்ஸ் ஈக்குவல் டு 3/4, எக்ஸ் ஈக்குவல் டு 1/2. ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு ரூட் என்ன கண்டுபிடிச்சோம். therefore ரூட்ஸ் ஆர் ஏற்கனவே -1 ஒரு ரூட்டு நம்மளுக்கு தெரியும். இப்போ கிடச்சிருக்க ரூட் என்னது 3/4. அடுத்து உள்ள வேல்யூ எவ்வளவு 1/2. அவ்வளோதான். அந்த கொஸ்டின் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்கள்.